எடுத்துருங்க. சரி, என்ன வந்திருக்கு? காப்பு வந்திருக்குது. ரெண்டு கைக்கும் உங்களோட வடிவான கைக்கு வடிவான காப்பு போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்லியும் நீங்கள் என்னத்தை விரும்பி ஆசையாக கேட்டீங்களோ அதே பொருள் வந்திருக்குது. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. சரி, வணக்கம். சரி, என்ன பேர் உங்களுக்கு? சத்தமா? யோகேந்திரரா? ஷியாமலான்னு சொல்றது. சரி, என்ன விசேஷம் இன்னைக்கு? வடிவாலாம் வலிக்கிட்டு ரெடியாகி ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க போல இருக்குது. நாங்களும் ஒரு கேக்கோட வந்திருக்கிறோம். 62வது பிறந்த நாள். சரி, சந்தோஷம். முதலாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அழகாக ஒரு கேக் கொண்டு அனுப்பி விட்டுருக்குறாங்க. தங்களோட இதயத்தை எல்லாம் குத்தி 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 வச்சு வடிவான ஒரு கேக் அனுப்பி இருக்கிறாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? மகளும் மருமகனும். போன வருஷமும் இதே நாள் நாங்க வந்தோம்னு நினைக்கிறேன். இதே நாள் உங்களோட கடைக்கு வந்திருக்கிறவன் நினைக்கிறேன். சரி, போன வருஷம் மகள் அனுப்பி இருந்தவன்னு சொல்லி சொன்ன நீங்கள். ஆனா இந்த முறை மகள் அனுப்பில போல இருக்கு. மருமகனும் மகளும் தான். ஒரு மகள் தானோ? ஒரு மகள் ஒரு மகன். சரி, மகன் எங்க இருக்கிறார்? அவரும் கனடாவில். சரி, உங்களுக்காக அழகா ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இன்னொரு கிஃப்ட் உண்டு. என்னன்னு சொல்ற, எல்லாமே உயிரோட கிஃப்டா இருந்தா இது என்ன உயிரற்ற கிஃப்டா இருக்கும். கேக்கெல்லாம் நாங்கள் கொண்டு வந்தது இன்றைக்கு வெட்டி சாப்பிட்டா முடிஞ்சு போயிடும். நான் நினைக்கிறேன் அப்பாவுக்கு இதுக்கு முதல்ல ஒரு நாய்க்குட்டி ஒன்று கொண்டு வந்து கொடுத்தனாங்க. நிற்கிறார் ஆள். சரி, அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் 2 பேருக்கும் அழகா இன்னொரு காதல் ஜோடி வந்திருக்கு. அழகா இதில் வந்து ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இது நார்மல் லவ் பேர்ட்ஸ் சொன்னால் கொஞ்ச நாளில் அவன் நிற்காம போயிடுவினும். அப்போ இது ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வேண்டி கொடுப்போம்னு சொல்லி அதுவும் அந்த கண்ணில் ரிங் இருக்கிற நல்ல லவ் பேர்ட்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லி வடிவான லவ் பேர்ட்ஸ் 2 பேர் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கணும். சரி, யார் இப்படி யோசிச்சு கொடுப்பாங்க? மகள் தான், வேற யாரும் இல்லை. சரி, மகளோட கோவம் எல்லாம் முடிஞ்சதோ? என்னண்டு கோவம் தான் மகளோட பிடிக்காத சண்டையா? நாங்களும் எங்களோட வீட்டுல பிடிக்காதது தானே. சரி, அம்மாக்கும் மகளுக்கும் அடிக்கடி வரும் தானே. சரி, அப்பாக்கும் மகளுக்கும் அது கடைசி மட்டுக்கும் வராது. அப்பாக்கும் மகளுக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும் எப்பவுமே. அம்மாக்கும் மகளுக்கும் வந்து போறது வளமை தான். சரி, இன்னொரு கிஃப்டும் இருக்குது. சரி, அது ஸ்பெஷல் கிஃப்ட். இந்த பிறந்த நாள்ல தந்துட்டு எடுத்துட்டு விருப்பம் இல்லை, அது தரவா? சரி, ஓகே, கொடுத்துருங்க. சரி, ஓபன் பண்ணுங்க. பெரும்பாலும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளா தான் இருக்கும். ஆசைப்பட்டு கேட்ட பொருளாவோ? ஆசைப்பட்ட கேட்ட பொருள் தான். சரி, எடுத்துருங்க. சரி, என்ன வந்திருக்கு? காப்பு வந்திருக்குது. 2 கைக்கும் உங்களோட வடிவான கைக்கு வடிவான காப்பு போட்டு அழகு பார்க்கணும்னு சொல்லியும் நீங்க என்னத்தை விரும்பி ஆசையா கேட்டீங்களோ அதே பொருள் வந்திருக்குது. சரி, அப்பா அம்மாவுக்கு போட்டு விட்டுருங்களேன் உங்களோட கையால. உங்களோட சைஸுக்கு காப்பே இல்லைன்னு தான் கேள்விப்பட்டுறாங்க. நாங்களும் 9ஆம் நம்பர்ன்னு சொல்லி சைஸுக்கு கஷ்டம்னு சொல்லியும் ஒரு மாதிரி எடுப்பிச்சு கொண்டு வந்தாச்சு. சரி, அழகான கைக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்கிறோம். அந்த அழகு சேர்த்தது
வேற யாருமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க வேற பேரும் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய மகள் புவிதா, மருமகன் சசிகுமார். சரி, அவங்க ஆசையாக இன்றைக்கு அம்மாட பிறந்த நாள், அம்மாவுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணும், அதுவும் அம்மா என்னத்தை கேட்டாவோ அதைத்தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்றது, இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? சரி, அடுத்த பிறந்த நாள்ல வேற எதுவும் கேட்கலாம், ஆனா இதை விட என்ன வரம் வேணும்? எல்லாரும் சந்தோஷமா பிள்ளைகளும் ஒற்றுமையா இருக்கணும், நீங்களும் ஒற்றுமையா இருக்கணும் என்ற உங்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இப்ப புதுசா உங்களுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ராவா வேற சொந்த பந்தமா சத்தத்தோட சேர்ந்து இருக்கணும், எங்களை கதைக்க விடாம தாங்கள் சத்தம் போட்டுட்டே நிக்கணும். சரி, இப்ப இந்த கேக்க வெட்டிடுவோமா சந்தோஷத்தோட, அதே சந்தோஷத்தோட எல்லாரும் சேர்ந்து. ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday dear amma, happy birthday to you, happy birthday. எல்லாரும் அம்மா கடந்து தித்தி விடுங்க. சரி, தேங்க்யூ, சந்தோஷம். சரி, இவ்வளவுத்துக்கும் போன மாசம் அப்பாவுக்கு வந்தது, இந்த மாசம் அம்மாவுக்கு மாறி மாறி அம்மாவையும் அப்பாவையும் விழுந்து விழுந்து பாக்குற பொம்பளை பிள்ளை. என்ன சொல்ல போறீங்க? உங்களை பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் இல்ல, வந்தவரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணினா தான் அது எல்லாமே முடியுமே. நான் உண்மைக்கும் தனியா அவவால மட்டும் முடியாது, அவருக்கும் அந்த கிரெடிட் இருக்குது. உங்களுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் இந்த சமயத்துல என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாமே அவையல் தான். சரி, சந்தோஷமா இருக்குது. போன வருஷம் சின்ன மனக்கசப்பு, இந்த வருஷம் அவ்வளவு சந்தோஷம். வாயால கேட்டு எனக்கு இதுதான் வேணுமென்று சொல்லி கேட்ட பொருளை எல்லாம் ஆசையா தானே மனசார அனுப்பி வச்சிருக்கிறா. அதே மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் எப்பவுமே தான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு மகள், அவருக்கு துணையா இருக்கிற மருமகன். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த உறவு, இந்த மகள் அம்மா மருமகன், இந்த உறவு எப்பவுமே தொடர்ச்சியாக இதை விட சந்தோஷமா தொடர வேணும் என்று சொல்லி வாழ்த்துறோம். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக தொடர்ச்சியா நான் நினைக்கிறேன் ஒரு உறவு மாதிரி இப்போ 2 வருஷமா உங்களோட பயணிக்கிறோம் நாங்களும். அவவும் எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டா, கதைச்சு ஒரு நட்பாயிட்டா. புவிதாக்கா சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நாங்களும் அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்றோம். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ.